ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மூளை பெப்பர் கிரேவி எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். இது மாட்டோட மூளை, நீங்கள் ஆட்டு மூளை இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இந்த மூளையில் இப்படி கண்ணாடி மாதிரி நரம்பு படலாம் இருக்கும். அதை நம்ம கண்ணாடி தாள் போல் இருக்கும். அதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரிக்கு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நியை எடுத்து அதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அதில் மூடி வச்சுக்கலாம். அதில் உள்ள கிருமிகள் இருந்தால் செத்துடும். பெரிய மூளையாக இருந்தால் 4 வெட்டிக்காங்க, சின்ன மூளையாக இருந்தால் 2 வெட்டிக்காங்க. இதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை கொஞ்சம் போடுறதுக்கு கடைசியாக போடுறதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாசனைக்காக ஒரு பட்டை மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம வெங்காயத்தை பொரிய விட்டுக்கலாம். அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமாட்டு நம்ம வெட்டி வச்சுட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் குழஞ்சி நல்லா வெந்து வரணும். நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக போடுங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்காங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரிக்கு எண்ணெயிலே பச்சை வாசனை போன அப்புறமாட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மூளையை அதில் போட்டுக்கலாம். மூளையை போட்டு பதமாக பூ போல் கிளறி விடணும். இந்த கிரேவியோடு அது கலந்து வரணும். வேகமாக கலந்து விடக்கூடாது, உடஞ்சிரும் மூளை. பூ போல் கிளறி விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமாட்டு மூளையை அப்படி பரட்டி போட்டுக்கலாம். அந்த எண்ணெயோடு கிரேவியோடு சேர்த்து பரட்டி போட்டுக்காங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே மூளை வெந்துடும். வேகமாக கரண்டி வச்சு கிளறும்போது அது உடஞ்சிடும். இந்த மாதிரிக்கு பூ போல் கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இது 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அவ்வளோதான். நம்ம ஃபைனலாக நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா 1.5 ஸ்பூனுக்குன்னு சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இது ரசம் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமாக பொருந்தி வரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டேக் கேர்.